யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுமாறு கோரி ஆரம்பிக்கப்பட்ட அடையாள உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வைத்தியர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த போராட்டத்தில் அரசு உத்தியோகத்தர்கள் சிலரும் யாழ் மாவட்ட பெண்கள் அமைப்புகளின் சமாசத்தின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வைத்தியர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்துள்ள இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் சுன்னாகம் சிவன் கோயிலுக்கு முன்பாக நடைபெற்று வருகின்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுதல், மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரின் வருகை மற்றும் சீரான குடிநீர் விநியோகம் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக நீரானது, நிலத்தடி நீரானது நாளுக்கு நாள் மாசுபட்டு கொண்டு செல்கின்றது. இந்த நிலத்தடி நீரினுள் கலந்திருக்கின்ற எண்ணெய்களினை மேலும் பரவாமல் தடுப்பதற்கும் அதனை சுத்திகரிப்பதற்குமான பொறிமுறை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு புது கிணறுகளில் இந்த ஒயில்கள் கலப்படங்கள் உணரக்கூடியதா இருக்கின்றது. இதேவேளை இந்த விடயம் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மின்சக்தி எரிசக்தி அமைச்சுடன் தொடர்பு கொண்டு வினவியது. சுன்னாகம் அனல் மின் நிலைய பிரச்சினை குறித்து தாம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் மின் நிலையத்தை மூடுவதற்கான அறிவிப்பு இதுவரை விடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதுகுறித்து சுன்னாகம் சுகாதார பரிசோதகர், சுன்னாகம் போலீசார் மற்றும் பொதுமக்கள் வெவ்வேறாக வழக்குகளை தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முதலாவது வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்தது. இதன்போது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரை இந்த வழக்கின் மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.